ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் சார்பில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மேம்பட்ட மருத்துவ பயிற்சி முகாம் நடைபெற்றது. ஜெம் மருத்துவமனை மற்றும் இந்திய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சங்கம் இணைந்து ஜூன் 13, 14 மற்றும் 15 ஆகிய 3 நாட்கள் கோவை நீலாம்பூர் பகுதியில் உள்ள லீ மெரிடியன் உணவகத்தில் தேசிய கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை மாநாடு மற்றும் மருத்துவ பயிற்சி முகாமை நடத்தி வருகின்றது. இந்த மாநாட்டில் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இம்மாநாடு இந்தியாவில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை சேவையை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமையும் வகையில் அமைந்துள்ளது. இம்மாநாட்டை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி. பழனிவேலு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். மாநாட்டின் ஒரு பகுதியாக செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு உடல் உறுப்பு தான மாற்று ஆணையத்தின் உறுப்பினரும் செயலருமான டாக்டர் கோபாலகிருஷ்ணன் கூறியதாவது: உறுப்பு செயலிழப்பு என்பது உலக அளவில் இன்று அதிகரித்து வருகிறது. இந்தியாவில் 2 வித காரணங்களால் உறுப்பு செயலிழப்பு மக்களிடையே அதிகரிக்கிறது. அதில் ஒன்று வாழ்க்கை முறை பழக்கங்களால் வரக்கூடிய உடல் பருமன், சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம் போன்றவை. இதை தவிர காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாசு போன்றவை இடம்பெறுகிறது. இன்று உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, குறிப்பாக கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை முக்கிய தீர்வாக உள்ளது. இன்றும் கூட உடல் உறுப்பு செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட பலரும் உறுப்பு தானம் பெறவும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காகவும் காத்து இருக்கின்றனர். தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்ட பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளால் 250க்கு அதிகமானோர் சென்ற ஆண்டு உடல் உறுப்பு தானம் செய்துள்ளனர். இது நல்ல ஒரு மாற்றத்தை பலரின் வாழ்வில் ஏற்படுத்தியது. வரும் நாட்களில் உடல் உறுப்பு தானம், உடல் உறுப்பு செயலிழப்பு மற்றும் அதை தடுக்கும் வழிகளை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என தெரிவித்தார். இந்த மாநாட்டில் ஜெம் மருத்துவமனையின் இணை நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான டாக்டர் பிரவீன் ராஜ், கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர்கள் டாக்டர் ஆனந்த் விஜய் மற்றும் டாக்டர் மேக்னஸ் ஜெயராஜ் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது.